Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel and this video only for Kerala State, no betting, no gambling. 19/3/2025 புதன்கிழமை 50-50 கம்பெனியோட இந்த மாதத்தோட தேர்ட் வீக் ஒரு சிறப்பான விஷயம் பார்த்தலாம். லாஸ்ட் மந்த் தேர்ட் வீக் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 155 அண்ட் போன வார ரிசல்ட் வந்து 864 வந்திருக்கு. நேற்று ரிசல்ட் 071 வந்துருக்குது. மார்க் பண்ணிட்டு நம்மளோட ஃபாலோயிங் கால்குலேஷனை பார்த்துருவாங்க. ஃபஸ்ட்டு போன மாதம் லாஸ்ட் மந்த்து இதே வார ரிசல்ட்டு 155, அடுத்த வாரம் 431, அடுத்த வாரம் 564, போன வாரம் 864, நேற்று ரிசல்ட்டு 071. நேற்று பிசியில் ஒரு 37 வரலான்ற மாதிரி கொடுத்துருந்தேன். ஆனால் வந்து அது க்ளூ நம்பரில் 32 வந்துச்சு, -1 போயிடுச்சு. கொடுக்குற கெஸ்ஸிங் வந்து க்ளூ நம்பரில் போகும்போது ரிசல்ட் வந்து -1 வரும்ன்றபடி தான் போகுது. சில நாள் அப்படி தான் மேட்ச் ஆகி போகுது. யாராவது மேட்ச் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். முதல்ல லாஸ்ட் மந்த்து 155 வந்த மெயின் ரூட் 155க்கு 1 டே பிஃபோர் வந்து 890 க்ளூ நம்பரோட ஏபி எடுத்துப்போம். 45க்கு கண்டினியூஷன் 55. அதில் வந்து க்ளூ நம்பரோட ஏசி பாருங்கள் 41. இது 41 கண்டினியூஷன் 51. இந்த 51 ரிவர்ஸ் பண்ணோம்னா 15ன்னு வரும். இதில் ஏசி பாஸ் ஆகுது. 45க்கு 55 பிசி பாஸ் ஆகுது. நமக்கு ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணோம்னா 51 ஏசியில் வச்சோன்னா 551, ஏசியை திருப்பி 15ன்னு வச்சோன்னா அந்த 55 155ன்னு நமக்கு ரிசல்ட்டு மேட்ச் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட்டு போன வாரம் பாருங்கள் 864க்கு ஒரு நாள் முன்னாடி ரிசல்ட்டு 245. இதே க்ளூ நம்பரை 35 ஏபி 35க்கு 45ன்னு போகலாம், 46ன்னு போயிருக்கு. நான் வந்து க்ளூ நம்பரோட சி போர்டு வந்து 1, ஏசி பார்த்திங்கன்னா 31க்கு நமக்கு வந்துட்டு அங்கே நமக்கு 41க்கு 51 ஆச்சு. இங்கே 31க்கு 41ன்னு போகணும், 41 14ன்னு போகணும். அப்படி வந்ததுன்னா 14க்கு நமக்கு வந்து 46ன்னு எடுத்தோம்னா 146 164 வரும். ஆனால் ரிசல்ட் வந்து 864. இந்த 31 வந்து இந்த நம்பரே வந்து ஏ போர்டில் டைரெக்டாக பவரில் வந்துடுச்சு. ஓகே, கிளியராக புரியுன்னு நினைக்கிறேன். ஏசி 35க்கு 46, 64 பிசியில் வரணும். இந்த க்ளூ நம்பரோட ஏ போர்டு வந்து 3, 3 8 வரலாம், 846 864 வரணும். 864 வந்திருக்கு. இப்போ இந்த 2 ரூட்டில் ஃபஸ்ட்டு நேற்று ரிசல்ட்டு 071, க்ளூ நம்பர் ஏபி 13க்கு கண்டினியூஷன் 23 ஒன்று இருக்குது, 24 ஒன்று இருக்குது. வந்து ரிவர்ஸில் 12 இருக்குது. அப்போ 23ன்னு வரும்போது 323, 24ன்னு வரும்போது 324, வந்து இதுவே வந்து 342 இப்படி வரலாம். க்ளூ நம்பரோட ஏசி பாருங்கள் 12. இந்த 12க்கு அடுத்த நம்பர் அவங்க 41க்கு 51, போன வாரம் 31க்கு டைரெக்டு. 12க்கு அடுத்த நம்பர் 22. 22ன்னு போகும்போது நமக்கு ஏசியில் 22 அப்படின்னு வந்ததுன்னா 232 323க்கு இந்த 13க்கு அடுத்து 23 வந்து மேட்ச் பண்ணுறோம். அதனால தான். ஓகே, இப்போது நம்ம 12 ஒன்று எடுத்தோம் இல்லையா, அந்த 12க்கும் ஏசி 12 இருக்கு இல்லையா, இந்த 12க்கு ஒரு 512 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. க்ளூ நம்பரோட ஏசி 12 டைரெக்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் வந்து க்ளூ நம்பரோட பிசி 32, நமக்கு 23 + 1 24 42 வரலாம். 32க்கு ஒரு 42 வரலாம். ஏன் சொல்கிறேன்னா, போன மாதம் 4வது வாரம் ரிசல்ட் வந்து 431க்கு இங்கேருந்து டைரெக்டாகவே வந்து செவ்வாய்க்கிழமை ரிசல்ட் 575ஓட 31 டைரெக்டாக ஃபாலோ ஆகிடுச்சு. அதனால தான் இந்த 32 ஒரு 23 24 42 ஃபாலோ ஆகிறதுக்கு
வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம போன வாரம் ரூட் படி மேட்ச் பண்ணோம் இல்லையா, இப்போது க்ளூ நம்பரோட 71 நேற்று ரிசல்ட் பிசி 071க்கு 71 எடுத்துக்கிறோம். க்ளூ நம்பரோட பிசி 32 பவர் பண்ணால் 87 ப்ளஸ் 1 ஒரு கால்குலேஷன் இருக்குது. இதில் வந்து 59 கிடைக்குது. இது டேரெக்டாக 59ஆகவும் வரலாம், அல்லது பவரில் 09 வரலாம். அப்படி வந்ததுன்னா ஒரு 759 அல்லது 509ன்ற மாதிரி ஒரு 2 நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, அதுக்கடுத்து க்ளூ நம்பரோட ஏபி 13க்கு ஒரு 30 கால்குலேஷன் இருக்குது. புதன்கிழமை எப்போதும் இது ஃபாலோ ஆகும். அப்படி வந்ததுன்னா அந்த 43 வந்து 93ன்னு வரலாம். வந்ததுன்னா 193ன்ற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, ஏன்னு சொல்கிறோன்னா போன மாதம் இந்த 5 வந்து இங்கே சி போர்டில் டைரக்ட் ஃபாலோ. இப்போ இங்கே 3 இருக்குது, அதனால் 3 வந்து சி போர்டில் வரும்போது நமக்கு இந்த நம்பரும் அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகே, 2க்கு 512 இருக்குது, 342 இருக்குது. 2 வந்ததுன்னா நெக்ஸ்ட்டு வந்து க்ளூ நம்பரோட ஏபியில் 13க்கு +2 கால்குலேஷன் இருக்குது. 14 15 13க்கு 15. இப்போது இந்த 15 வந்து இன்றைக்கி ஒரு 60 அல்லது 65ன்னு வரலான்ற மாதிரி இருக்குது பிசியில். அப்படி வந்தால் ஒரு 460 465 65 60க்கு கொஞ்சம் சான்ஸ் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக வந்து டோட்டலாக எல்லா கெஸ்ஸையும் மேட்ச் பண்ணிட்டோம். அதிகபட்சம் க்ளூ நம்பரோட ஏபிலேருந்து தான் வந்திருக்கு. இங்கேயும் பாருங்கள் 564 ஒரு நாள் முன்னாடி ரிசல்ட் வந்து 979. இங்கேயும் க்ளூ நம்பரோட ஏபி 53. 53க்கு ஒன்று 54 ஃபாலோ ஆகணும், இல்லை 64 ஃபாலோ ஆகணும். 64 ஃபாலோ ஆகிருக்கு. ஏ போர்டு இந்த 5. ஓகே, அதுக்கு அடுத்த வாரம் பாருங்கள் 35க்கு 45 46 வரணும். 46 தான் 64 ரிவர்ஸ் வந்திருக்கு. ஏ போர்டு வந்து 3 வந்து பவரில் வந்திருக்கு. நமக்கு இந்த 13க்கு 23 24 இன்றைக்கி ஸ்ட்ராங்கு. 24 42 23, ஒரு வேளை 23 பவரில் வந்து 28ன்னு கூட வரலாம். அப்படி வந்ததுனால் ஒரு 928ன்ற நம்பர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, டோட்டலாக வந்து எல்லா கெஸ்ஸையும் மேட்ச் பண்ணிட்டோம். இதில் வந்து 32 13 எல்லாமே மேட்ச் பண்ணிட்டோம். இந்த க்ளூ நம்பரோட ஏபி 13 இருக்கு இல்லையா, இந்த 13ம் இன்றைக்கி ரிசல்ட்டில் வரலாம். வந்தால் 113 நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா போன மாதம் நமக்கு 155 ரிசல்ட்டு 3வது வாரம் 50-50. அதுக்கு முந்தின மாதம் பார்த்திங்கன்னா 116 116. அதுக்கு முந்தின மாதம் 408. அதுக்கு முந்தின மாதம் 216. 216 ஒரு மாதம் கழித்து கேப் விட்டு மறுபடியும் வந்து 116 வந்துருக்கு. 216 அதுக்கு அடுத்த வாரம் ரிசல்ட், அடுத்த மாதம் அதே வாரம் ரிசல்ட் வந்து 408. மறுபடியும் 1 மந்த் விட்டு 116. இப்போது போன மாதம் 155. இப்போது நடுவில் 1 மந்த் கேப்பில் வந்து 216 ஒன்று வந்துருச்சு. உங்களுக்கு மார்க் பண்ணி எழுதி நினைக்கிறேன். 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஃபஸ்ட்டு 216 வந்துச்சு. அண்ட் அதுக்கு அடுத்த மாதம் ரிசல்ட் வந்து 408. 3வது வாரம் ரிசல்ட் எல்லாமே எழுதுகிறேன். அண்ட் அதுக்கு அடுத்த வாரம் நீங்கள் சார்ட்டில், கேரளா சார்ட்டில், வீக்லி சார்ட்டில் போய் செக் பண்ணிங்கன்னா தெரியும். அடுத்து 116 அண்ட் அதுக்கடுத்து 155. இப்போ இதோடு நிற்கிது. இப்போது இன்றைக்கி வந்து அதே 3வது வாரம் இந்த மாதம். இப்போது 116 216 ஒரு மாதம் விட்டு 116. இப்போ மறுபடியும் வந்து ரெண்டுத்துக்கும் கேப் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 216 116 அடுத்து 016ன்னு கீழே இறங்காமல் 316ன்னு ஒரு நம்பர் வரலாம். ஃபாலோ ஆச்சுன்னா ஓகே, உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்துன்னா மேட்ச் பண்ணி பாருங்கள். டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ட்ராங் நம்பர்ஸாக பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நம்மளோட இம்பார்ட்டண்ட்டான கெஸ்ஸிங்கில் நான் ஃபஸ்ட்டு மேட்ச் பண்ண நம்பர் 323 340
2 324 இது 460 65 193 512 ஃபைனலாக வந்து 316. இது டோட்டலாக நம்ம இன்றைக்கி எடுத்திருக்க ஃபிஷ்ஷிங்கு. ஓகே, அதான் மிஸ் பண்ணுறோம். 759509 மிஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து இம்பார்ட்டண்ட் நம்பரில் எனக்கு இன்றைக்கி ஸ்ட்ராங்காக வர நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 323, பவர் ஆனால் 928, 759, 509, வந்து 465. இந்த 5 நம்பர் எனக்கு ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இருக்குது. நம்ம கெஸ்ஸிங்கில் வர நம்பர் நீங்கள் மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள். பிசியில் 42, 23, 59, 65. ஓகே, இந்த 512ஐயும் 316ஐயும் ஒரு சப்போர்ட் நம்பராக வச்சுக்கோங்க. 316 வந்து நமக்கு மந்த்லி ஃபாலோ. இது மந்த்லி ஃபாலோ 2 மாதத்துக்கு முன்னாடி ஃபாலோ ஆன நம்பர். ஒரு மாதம் கேப்பில் வருது. அது வந்து 316 வரலாம். மொத்தமாக இந்த ஒரு 5 நம்பரில் வந்துட்டு பிசி தனியாக 42, 23, 59, 63. ஓகே, லிமிட்டாக அப்ளை பண்ணிக்க. நாளைக்கு ஒரு பெஸ்ட் பண்ணுறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.